6:30. 6:30 ஆயிடுச்சு. 5 மணிக்கு எழுந்திரிச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில வந்துட்டு டீ போட்டாச்சு. உங்களுக்கு டீ, எனக்கு வந்துட்டு சுடுதண்ணியில் இந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்துருக்கீங்களா? இப்படி தான் இப்போ நான் குடிச்சிட்ருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணி காமிக்கிறேன் நான். அப்புறம் உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் அப்படின்னு. யாருக்கெல்லாம் இந்த காலைல எழுந்திரிச்சோன்னே என்ன குழம்பு வைக்கிறது, என்ன பொரியல் பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. எல்லா லேடிஸ்க்குமே, லேடிஸாக பிறந்தாலே இதுதான் பிரச்சனையே. இங்கே ஒரு பையனை பார்த்தீங்களா, ஸ்கூல் இருந்தால் எந்திரிக்கவே மாட்டான், ஸ்கூல் இல்லைன்னா சீக்கிரமாகவே எந்திரிச்சிடும். இது டெய்லி குடிச்சு பார்ப்போம். 1 மந்த்தில் எப்படி, 1 மந்த்தில் ரிசல்ட் எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு இதில் வந்து 2வது நாள் குடிச்சிட்ருக்கேன். 2வது நாள் தான் குடிச்சிட்ருக்கேன். காலைல டீ காஃபிலாம் குடிக்கிறது இல்லை. குடிச்சிட்டு எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். நல்ல ரிசல்ட் தான் வரும். பொருளுக்கு வந்துட்டு உடம்பு இலக்குங்க. உண்மையிலேயே நாங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணிப்போம். சாப்பாடு வேகுது. நைட்டு ஊற போட மறந்துட்டேன். அதனால் பயர் எல்லாமே இன்னைக்கு பசங்களுக்கு லீவ் இல்லை, சரி பயர்லாம் தாளித்து வச்சோம்னா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பயிருமே மிக்ஸ் பண்ணி சுடு தண்ணி காய வச்சு ஊற்றி வச்சுருக்கேன். ஹாட் பாக்ஸில் டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா எல்லா பயிருமா ஆல் பயர் மிக்சிங். சுடு தண்ணி காய வச்சு ஊற்றி வச்சிட்டா ஊறிடுமா? ஊறிடும், சீக்கிரமாகவே ஊறிடும். நைட்டு நினச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்னா, சுட்ட கத்திரிக்காய் புளிக்கூட்டு தான் வைக்க போகிறேன். சுட்ட கத்திரிக்காய் புளிக்கூட்டு வச்சு அதுக்கு ஏதாச்சும் சைடிஷ் யோசிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரிலாக்ஸாக டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு பார்க்கலாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. காலையில் பாருங்கள், நம்ம ஏரியாவில் நல்லா கிளி, மயில், சூரியன் நல்லா உதிக்கிறாரு. செம்மையாக இருக்கு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது காலையில் சூப்பராக இருக்கும். 6 மணிக்குள்ள இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஏரியாவே ஜில்லு ஜில்லுன்னு காத்துட்டு பாருங்க, சூரியன் உதிக்கல. ஸ்டார்ட் கேமரா ஆக்சன். கேமராமேன் ஆக்ஷன் சொன்னால் நடிக்கணும்மா. நடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன பண்ணுறீங்க? மாங்காய் கட் பண்ணுறேன். மாங்காயா? புளிக்குழம்புனாலே மாங்காய் தானா? புளிக்குழம்பு இல்லை இன்னைக்கு. ரெசிபி ஓகே ஆயிடுச்சு. கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் தாளிச்சிட்டு, பயிர் தாளிச்சிட்டு, மாங்காய் ஊறுகாய் போடுவோம். மாங்காய் ஊறுகாயா? முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். ரசம் இருக்கு, நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? மாங்காய் ஊறுகாயா? வெறுவாயிலே தின்றுவாங்க. உப்பு போட்டு போட்டு லைட்டாக மிளகா பொடி போட்டா? தாளிக்கிறதா? மாங்காய் கொட்டையை எடுத்து வை.
இருக்கு. கொட்டையை போட்டால் முளைக்குமாம். சீரியஸாக சொல்றியா காமெடிக்கு சொல்றியா? உண்மையாக தான். சில பேர் மாங்காய் கொட்டையை அப்படியே சாப்பிட்டு போடுறாங்களே வீடு பக்கத்தில், அப்படியே முளைச்சிரும். அது காய் வராது. பழம் காய்க்காது. சில பேர் மரம் பார்த்து எனக்கு கொட்டையில வளர்ந்ததா சொல்லுவாங்க, ஆனால் காயே வராது. அது ஒண்ணுதான். சில பேர்த்துக்கு காய்க்கும். நான் மேக்ஸிமம் ஆஃப் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் காய்க்கல. இது என்ன பச்சை பச்சைன்னு இருக்கு? என்னது பாப்கார்னா? பாப்கார்ன் இல்லை, கருது, சோளக்கருது. சோளக்கருதா? வேக வைக்கிறதுக்கா? ஸ்வீட் கார்ன் இல்லை, இது நாட்டுக்கருது. நாட்டுக்கருது செஞ்சு வச்சா சாப்பிடுவாங்க. எக்ஸஸ் ஃபேன் போட்டு விடுங்க, வேகுது. ஆறு மணி எழுந்திரிச்சு மணி 7 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. காலை டைம் எப்படி தான் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. கம்பெனிக்காரனுக்கு சீக்கிரமாக போகணும். 2 நாள் வேலைக்கு வேற போகல. பூ இருக்கு பாருங்க. ஆக்சன் என்ன எல்லோ கலர் சேரீ, எல்லோ கலர் ரோஸு, ஒயிட். உங்கள் செடியில் பூத்ததா? என்னோட செடியில் பூத்தது. என்னோட இந்த கத்திரிக்காயில் வந்துட்டு நல்லா எண்ணெய் குத்திக்கணும். வழுக்கும். கையை சோப்பிட்டு கல்லில் கத்திரிக்காய் நல்லா சுற்றி சுற்றி சுட்டுக்கணும். அதான் நமக்கு வேலை. கத்திரிக்காய் இப்படி சுட்டு 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 அது தோல் நல்லா உரியும். அப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கத்திரிக்காய் பேர் என்ன? குண்டு கத்திரிக்காய். குண்டு கத்திரிக்காய். அதை எடுக்காத. கத்திரிக்காய் சுருங்குதா? சுருங்கி அப்படியே அதுவே தோல் வந்துட்டு உரியும். இந்த பாருங்க, இந்த மாதிரி உறிஞ்சிருச்சுன்னா உள்ள கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா உரியணும், நல்லா எல்லா சைடுமே உரியணும். உரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டு தோலை உரித்து நல்லா மசிச்சுக்கோங்க. அப்படி மசிக்க முடியலை, உங்களுக்கு கையில் மசிக்கிறதுக்கு தோதில்லைன்னா மிக்சியில் போட்டு சும்மா 2 சுத்து கரன்னு 2 சுத்து, ரொம்ப அரைச்சிடக்கூடாது. நம்ம கிரில் சீட் இருக்குல்ல, அது வாங்கணும். மேலே அடுப்பு மேலே வச்சுட்டு இப்போ பாருங்க, கத்திரிக்காய் குத்துனோன்னு உள்ளர போகுதா? ஃப்ரீயாக போகும். இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சு. நல்லா கத்திரிக்காய் சுட்டாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். இப்படி தொலி ஆறணுன்னு தொலியை உரிச்சிங்கனாலும் அது ஈஸியாக கலண்டுரும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம மாங்காய் கட் பண்ணிக்கலாம். என்னது? கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ணி போடுறது. நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு. நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு,
மாங்காயை போட்டு உப்பு என்ன பொடி? வரமிளகாத்தூள். இப்போ வந்து மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வரமிளகாத்தூள் நம்ம சேர்த்துடலாம். அரைச்சி தான் போடணுமா? கடுகும் கடுகு வெந்தயம் மட்டும் வறுத்ததை வறுத்து அரைச்சி கொஞ்சம் மண்டவெல்லாம் நாட்டு சக்கரை எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நல்லா ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா செம்மையாக இருக்கு. இது எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு தான் வெறும் வாயிலே சாப்பிடுவாங்க. இதை அளவாக பண்ணிக்கலாம்.